விடுதலை தருவார். நான் இவ்வளவு பாடுகளுக்கு இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறேனே, நான் இவ்வளவு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை எப்ப மாறும்? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்காதா? நானும் மற்றவர்களை போல நன்றாய் இருக்க மாட்டேனோ? பல்வேறு வகையான வியாதியிலே நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். மருந்துதான் என் வாழ்க்கை. பல்வேறு வகையான கடன் என்கிற அந்த சூழல்ல நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். இந்த கடனில் இருந்து நான் எப்பொழுது வெளியே வருவேன்? அல்லது என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? எதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் இந்த பூமிக்கு பாரம், குடும்பத்துக்கு பாரம். எதற்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீரா என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமையான சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தாய் தகப்பனே, இன்று ஆண்டவர் உங்களை சந்திக்க இந்த ஜெயநகருக்கு வந்திருக்கிறார். உங்களுடைய எல்லா விதமான கலக்கங்களையும் மாற்ற, உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் வேதனைகளை மாற்ற இங்கு வந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு பேரா இருந்தாலும் சரி, எத்தனை 1000 பேரா இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் பேரா இருந்தாலும் சரி, எத்தனை கோடி பேர் வந்தாலும் சரி, வருத்தத்தோடு வந்து வரக்கூடிய வருத்தத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறார், அன்பாய் அழைக்கிறார். வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அநேகம் வருத்தவர்களாலே குணமாக்க முடியாத வியாதிகளையும் நான் உங்களுக்கு அதிலிருந்து நான் விடுதலை தருகிறேன். அநேகரை உறவுகள் கைவிட்டு விட்டதா? நண்பர்கள் கைவிட்டு விட்டார்களா? அல்லது நீங்கள் மோசம் போகி விட்டீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் அன்பாய் உங்களை தேடி வந்திருக்கிறார். திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடையவர், நான் உனக்காக இந்த உலகத்திற்கு நான் வந்தேன். சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்த நாட்கள் தான் இந்த நாள். எதற்காக மனிதனாய் அவதரித்தார்? நம்முடைய பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை தருகிறதற்காக, நம்முடைய சாபங்களில் இருந்து நமக்கு விடுதலை தருகிறதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்தார், மனிதனாய் அவதரித்தார். சர்வ பூமிக்கும் ஆண்டவர் அவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க, என் வாழ்க்கை நல்லா மாறணும், நான் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை மாறணும், நான் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும், என் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறணும்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ, யாரெல்லாம் கூப்பிடுகிறீர்களோ, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆமென் வந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஒன்றும் அவருக்கு எந்த பெரிய கிரயமும் செலுத்த தேவையில்லை. அவர் நமக்காக மிகப்பெரிய கிரயத்தை சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். நாம் இயேசுவை மட்டும் அப்படியே கண்ணை மூடி மாத்திரம் இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று யார் ஒருவர் அவரை கூப்பிடுகிறாரோ அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் கூப்பிடுகிறவர்களுடைய கூக்குரலை கேட்கிற ஆண்டவர். இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் பாருங்க, கஷ்டப்படக்கூடியவங்களை பார்த்தாங்கன்னா விலகி போயிடுவாங்க, மறைஞ்சிட்டு போயிடுவாங்க. காரணம் என்ன? அவ்வளவுதான் மனிதனுடைய கெப்பாசிட்டி, அவ்வளவுதான். ஆண்டவர் அப்படி அல்ல. உன் குறைகளை மாற்றுகிறவர், உன் குறைகளை மாற்றுகிறவர், உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் வேதனை அறிந்திருக்கிறவர், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே மதிக்கல, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க என்ற சூழ்நிலையிலே வாடி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமா, தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்க.
நீங்க ஒன்றும் அவருக்கு செய்ய வேண்டாம். நீங்க உங்க வீட்டில் இயேசுவே எங்க வீட்டுக்கு வாங்க, என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் கண்ணீரை மாற்றுங்க, என் குழப்பத்தை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை அன்பா கூப்பிட்டீங்கன்னா போதும். உங்க வீட்டுக்கு வருகிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு நன்மை செய்கிறவர், உங்களுக்கான தீர்வை அவர் கட்டளையிடுகிறவர், தீர்வை கொடுக்கிறவர். எந்த மனுஷனும் செய்ய முடியாததை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால அவர் இந்த சர்வ பூமிக்கும் ஆண்டவர், அவர் உலகத்தின் ரட்சகர், மனுக்குலத்தின் தேவன் அவர். ஆகையினாலே ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நான் கடன்ல மாட்டிட்டேன், இந்த கடன்ல இருந்து எப்படி நான் வெளியில வருவேன்? உங்களுக்கு கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கான வழியை ஆண்டவர் உண்டாக்கி தருவார். நான் இவ்வளவு பெரிய வியாதியில சிக்கி தவிக்கிறேன், இந்த வியாதியிலிருந்து யார் என்ன விடுதலையாக்குவார்? மருத்துவர்களிடத்துல போயிட்டேன், நிறைய செலவு பண்ணிட்டேன், சுகமாகல. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். எங்க வீட்டுல ஒரே சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கிறோம், எங்க வீட்டுல சமாதானமே இல்லை. பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம், இயேசு வந்த வீட்டுல சமாதானம், இயேசு வந்த வீட்டுல சண்டை இல்லை. நீங்க கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆமா, கூப்பிட்டீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வந்து சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே நாங்க உங்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஆயத்தமாய் இருக்கிறோம். நீங்க ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நின்ன இடத்துல அல்லது உங்க வீட்டுக்குள்ள அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானா, நீங்க உங்க இருக்கிற இடத்துல அப்படியே அமர்ந்து நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் ஓடி வருகிற தேவனாய் இருக்கிறாருங்க. அவ்வளவு அன்பான தெய்வம், உங்களை நேசிக்கிற தெய்வம். அண்ணவாங்க, ஆமா, நேசிக்கக்கூடிய தெய்வம். ஆகையினால நாங்க உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். நீங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே நின்று இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லைங்க. இப்போ நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல நேசரே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. இந்த அருமையான நல்ல இரவு வேளையிலே ஆண்டவரே, இந்த ஜெயநகரை தெரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களை கர்த்தாவே இந்த அழைத்து வந்து ஆண்டவரே சத்தியத்தை சொல்ல ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்த கர்த்தர் நீர் கொடுத்த பெரிதான தயவுக்காய் அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. நாங்கள் சந்தித்த வீடுகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பேர் வேறாய் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குங்க கர்த்தாவே. நீர் நடத்துங்க ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க. உமது பரிசுத்த கரங்களில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாய் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் சந்திக்கிற இடங்களில் எல்லாம் தேவரீர் நீர் கடந்து வந்து நீர் நடத்தும்படி செபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சிக்கிறா உன்னை உள்ள கைகளில்